நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. ரெடி, 1 2 3 போது பாட்டு போடுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? நீங்க இல்லாத நாளும் ஓர் நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? ஏசையா ஏசையா பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா பிள்ளை நானையா. நீங்க இல்லாத நாளும் நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் வாழ்வாகுமா? உம்மோடு நடந்த ஆனந்தம், உம்மோடு இருந்த பேரின்பம், உம்மோடு நடந்த ஆனந்தம், உம்மோடு நடந்த பேரின்பம், நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே ஏசையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் நாளாகுமா? ஏசையா ஏசையா பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா பிள்ளை நானையா. வசனம் எனக்கு ஆனந்தம், சமூகம் எனக்கு பேரின்பம். வசனம் எனக்கு ஆனந்தம், சமூகம் எனக்கு பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ்வு வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் நாளாகுமா? ஏசையா ஏசையா பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா பிள்ளை நானையா. எத்தனை பேர் சொல்ல முடியாது? நீங்க பக்கத்து சொல்லுங்க, கைவிடுங்க. அவர் இல்லாத வாழ்வு வாழ்வு இல்லை. வாய் திறந்து பேசுங்க. அவர் இல்லாத வாழ்வு வாழ்வு இல்லை. அவர் தேடாத நாள் நாள் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் எங்கடா பிறக்கும்? அவனுக்கு நல்ல காலம் பிறக்கல. எவனுக்கு? அவன் மட்டும்தான் சொல்றான். யாருக்கு நல்ல காலம் பிறக்கல? அவனுக்கு நல்ல காலம் பிறந்தான். அவன் ஏன் நடுத்தரில் புட்புள் காட்ட முடியும்? வேஷம் போடுறான். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தி சேர்க்கிறான். யார் அதை வாரிக்கொண்பார் என்று அறியான். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் நீதியுள்ளவர், நம்மேல் பிரியப்படுகிறவர். அவர் நம்மை நோக்கி பார்க்கிற, அவருடைய முகத்தின் மூலமாக நம்மை நோக்கி பார்த்து கொண்டு ஆண்டவராக இருக்கின்றார். இந்த காலவெளியிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இல்லாத ஒரு நாளும் நாளாகாது. ஆண்டவர் இல்லாத வாழ்வு நம்முடைய வாழ்வு நிறைவாகாது. நம்முடைய வாழ்வு நிறைவு பெற வேண்டுமானால், நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தேவை.
இந்த நாளிலே கர்த்தருடைய தியானம் நமக்கு உண்டாயிருக்கட்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல வசனத்தை உங்கள் மத்தியில் வாசிக்கணும் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர்கள் எழுதின புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் தெரிஞ்ச பகுதி. இந்த பகுதி எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய வார்த்தை. எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய வார்த்தை. சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் மனம் திரும்பியிருக்கீங்க? எத்தனை பேர் மனம் மாறி இருக்கிறீங்க? சில பேர் சிரிக்கிறத பார்த்தா நான் மாறிக்கன்னு சொல்லுது. ஆனால் சில பேர் சிரிக்கலை அப்படின்னா உங்கள் முகத்தில் அகம் மலராவிட்டால் முகம், பக்கத்தில் அப்படியே கொடுங்க பார்க்கலாம், அகம் மலராவிட்டால் முகம் மலராது. அகத்தின் அழகு. நான் ஏற்கனவே அழகில்லைன்னா எல்லாரும் சொல்கிறாங்க. நான் இன்னும் அழகாக இருக்கிறேன். ஆனால் பைபிள் சொல்லுது நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் கருப்பாக இருந்தாலும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2 வாரத்துக்கு முன்னால் என் மனைவி பார்த்துக்காங்க, நீங்களா அவரை கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா, அவங்க தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவர் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணார் அப்படின்னாங்க. இதெல்லாம் டெலிட் பண்ணுறப்பா வினோத், இவர் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணார் அப்படின்னாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களா அப்படின்னாரு. எத்தனை பேர் இயேசு நேசிக்கிறாங்களோ அவங்க குடும்பம் நல்லா இருக்குங்க. அல்லேலூயா. சவால் நம்புறீங்களா? நம்முடைய வாழ்க்கை அகம் மலர வேண்டுமானால் ஆண்டவர் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் உள்ளத்தில் வாழ்வார் என்றால் நாம் வாழ்ந்து சுகித்திருப்போம், சமாதானமாக இருப்போம், மகிழ்ந்திருப்போம். சிலுவை படத்தை போட்டு பாருமா. இயேசு சிலுவையிலே, சிலுவை தியான கூட்டங்கள். ஓகே, இயேசு சிலுவையிலே, சிலுவை என்ற ஒரு கொலை கருவியிலே நமக்காக கொலையானார். உயிர் எடுக்கும் சிலுவை உயிர் கொடுக்கும் சாதனமாக மாறியது. உயிரை எடுத்துச்சு, ஆனால் ஒரு மனிதனுக்கு உயிர் தான் அங்கே உற்பத்தி ஆச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு புது வாழ்வு உண்டாயிருக்கிறது. அவங்க தான் கிறிஸ்தவங்க, அவங்க தான் ஆண்டோட பிள்ளைங்க, அவங்க தான் இயேசுவை பின்பற்ற முடியும். ஓரிரு சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்ல, இந்த பாருங்க, சிலுவையில் லெஃப்டில் ஒருத்தர், ரைட்டில் ஒருத்தர். லெஃப்டில் யார்? நல்ல கள்ளனா நொல்ல கண்ணனா? ரைட்டில் ஒருத்தர், லெஃப்டில் ஒருத்தர். லெஃப்டில் உள்ளவர் சொல்கிறாரு, என்னையும் இறக்கிடு, நீ இறங்கிக்கோ, என்னையும் காப்பாற்று, உன்னையும் காப்பாற்றிக்க. ஆனால் ரைட்டில் உள்ளவர் வசனம் பாருங்கள், நான் சொல்கிற தப்பா ரைட்டாக கரெக்ட் பண்ணுங்கள். ரைட்டில் உள்ளவர் சொல்கிறாரு, வலதுபுறத்தில் இந்த கள்ளனோ அவனை பார்த்து இடதுபுற கள்ளனை பார்த்து சொல்கிறான், டேய் நீயும் ஞானும் நியாயப்படி, பக்கத்தில் சொல்லுங்க அப்படி, நீயும் நானும் நியாயமாக தண்டிக்கப்படுறோம். இவர் என்னடா அநியாயத்தை செஞ்சாரு அப்படின்றான். பாவம் வாசிமா அந்த பகுதியே, குற்றவாளிகள் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள். அப்போ கூட பாருங்க, உன்னையும் ரட்சித்துப்பான்னு சொல்ல, என்னையும் சேர்த்து ரட்சித்துப்பா அப்படின்னா, என்னையும் காப்பாத்துப்பான்றான். ஓகே, மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும், நீ ஆக்கினை, அதாவது இந்த கொலை சிலுவையிலே மரிப்பதற்கு தகுதியானவன், உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இங்க கூட நீ பயப்பட மாட்டேன்றியா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இப்ப இவன் சொல்றான் பாருங்க, 2 பேரையும் சேர்த்து சொல்றான், நீயும் நானும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தான் திறனும், ஒன்னா சேர்ந்தான் தப்பு பண்ணோம், உனக்கு நியாயமா தண்டனை, எனக்கு நியாயமான தண்டனை அப்படின்னு ஒத்துக்கிறான் பாருங்க. ஒத்துட்டு நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம் செய்த குற்றத்துக்கு தக்கதாக, தவறுக்கு தக்கதாக பலனை, இந்த பிரச்சனையை அல்லது இந்த
சிலுவை மரணத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுகின்றான், தகாததொன்றையும் இவர் நடப்பிக்கவில்லையே. இப்போ ஆண்டவரை பார்த்து அவன் ரெண்டாவது ஒரு பெட்டிஷன் வைக்கிறான். என்ன பெட்டிஷன்? நம்ம என்ன பெட்டிஷன் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தா என்ன கொடுப்போம்? நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. இவன் என்ன சொன்னான்? முதல்ல உள்ளவன் என்னையும் இறக்க உன்னையும் இறக்கினான். நீ கிறிஸ்துவானால். இவன் என்ன சொல்றான்? அவன் சந்தேகம், ஆனா இவனுக்கு விசுவாசம். எத்தனை பேர் சந்தேகப்படுறவங்க உட்காந்துருக்கீங்க சர்ச்சில்? அவனுக்கு தெரியும் இவரும் இறங்க மாட்டார், என்னையும் இறக்க மாட்டார், தெரிஞ்சு தான் அவன் சொன்னான். இவரும் இறங்க மாட்டார், நம்மளும் இறங்க விட்ட மாட்டார். தெரிஞ்சே அவிசுவாசி. சிலுவை போகும்போது கூட அவிசுவாசோடு சாவுறாங்க. இன்னைக்கு அநேக விசுவாச கூட்டத்தார் சாகும்போது கூட அவிசுவாசமாக சாவுவோம். சொல்ல முடியாது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். சொல்ல முடியாத அநேக கிறிஸ்தவர்கள் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, சக விசுவாசியே, ஆண்டவர் இன்னைக்கு பார்த்துள்ளார். நீ நல்ல விசுவாசியா? ஆண்டவர் விசுவாசிக்கிறியா? சிலுவை மரணத்தை விசுவாசிக்கின்றாயா? சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திரு ரத்தம் உனக்காக. சொல்ல முடியுமா? சிலுவை மரணம் எனக்காக, அவர் சிந்திய திரு ரத்தம் எனக்காக. உனக்காக, எனக்காக. சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் தூய, அளவிட முடியாத, மதிப்பில்லாத இரத்தத்தை நமக்காக சிந்தி வெளியேற பெற்ற மீட்பை தந்தார். சகோதரனே, இந்த சிலுவை மரணம் இன்றைய தலைப்பு, சிலுவையும் இயேசுவும். இந்த சிலுவை மரணம், சிலுவையிலே மரித்த ஆண்டவராகிய இயேசு நமக்கு என்ன செய்கிறார்? ஒன்று, பலன் தருகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, பலன் தருகிறார். சிலுவையை பற்றின உபதேசம், செய்தி, நற்செய்தி நமக்கு பலனை தருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை விழுத்து எழும்புவார்கள். நல்ல கையை மேலே தூக்கி கை தட்டு பார்க்கலாம். சிலுவை தியான வாழ்வு தேவ பலனை எனக்கு கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, முதல் பாயிண்ட் என்ன? ஆண்டவருடைய சக்தியை, ஆண்டவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சிலுவையை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஓகே, ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 36, 37. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வாசிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, ஆகையினால் நீங்கள் யாரு? பிரபாகரும் அமுலும் 2 பேரும் சேர்த்து சொல்கிறாரா? உட்காந்துங்கிற ஒட்டுமொத்த ஜனத்தை பார்த்து பைபிள் பேசுது. ஹல்லேலூயா, தி பைபிள் டாக்கிங் டு யூ. ஹல்லேலூயா, வேதம் பேசுகிறது. யார் கூட பேசுகிறது? நம்ம கூட பேசுது. 2000 வருஷத்துக்கு முன்னால அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று வாசிமா. ஆமாம், அவர் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணார். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறிந்த, நீங்கள் யூதர்களே, கிரேக்கர்களே, வேதபாரர்களே, ஆசாரியர்களே, பொதுமக்களே, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும், இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது, இந்த செய்தியை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. எல்லாரும் என்ன பாருங்க, எத்தனை பேர் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்களேன். எத்தனை பேர் இருதயம் எட்டு வந்திருக்கீங்க? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இருதயம் இல்லாதவங்க இருக்காங்க. எத்தனை பேருக்கு 2 கிட்னி இருக்குது தெரியுமா? ஒன்று ஃபெயிலியர் ஆயினா இன்னொன்று ஒர்க் பண்ணும், நீ வாழலாம். 2 காலு, 2 கை, 2 துவாரம், 2 காது, 2 கண், எல்லாம் 2 படித்தாது. இத்தையும் ஒன்றா படித்தான்னு தெரில. ஒரே ஒரு கொலை தான். அல்லேலூயா. இந்த ஒரு கொலையை வச்சுட்டு பாருங்களேன், அவங்க கைப்பிடி எவ்வளோ இருக்கும் அந்த தான் அவங்களுடைய இருதயமே மகா திருக்குள்ளதும்
கேடுள்ளதுமா. எப்படியா? கேடுள்ளது. அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களை யோசிச்சு பாருங்களேன். இப்போலாம் பாருங்க, என்னப்பா உங்க இதை எப்படி இருக்குது பாருங்க, கேளு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? இந்த இருதயமே மகா கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமா இருக்கு. அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமானச்சான். இந்த கிட்னி மகா கேடுன்னு சொல்ல, இந்த வாய் மகா கேடுன்னு சொல்ல. வாய் தான் கேடு உள்ளது தான், ஆனால் மகா கேடு அது இல்லையா? இருதயத்தை ஆண்டவர் ஒன்று மட்டுமே படைத்தார், இரண்டாக படைக்கவில்லை. ரெண்டு கொலை கிடையாது, ஒரே கொலை தான். பாருங்க, இருதயத்திலே அவர்கள் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இப்போ உங்களை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு ஏசி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த வெயில் காலம் வந்துச்சு. ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும், 4 பேர் நாங்கள் உள்ளே போகிறதுக்கு. நம்ம இப்படி யோசித்திருப்போம். மாற்றி யோசிங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, மாற்றி யோசிங்க. இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, குத்தப்படுகுதா? சில சமயத்தில் பாஸ்ட் என்னைக்கே பிரசங்கம் பண்ணார், உனக்கு பார்த்து பிரசங்கம் பண்ண மாட்டார். ஏன்னா அது பாஸ்டர் உத்தியோகம் கிடையாது. பாஸ்டருடைய உத்தியோகம் என்ன? பைபிளை பிரசங்கம் பண்ணுறது தான். நீ யாராக வேணா இருந்துட்டு போ. அல்லேலூயா. வேதத்தை சத்தியத்தை சத்தியமாக போதி என்பதுதான் ஒரு ஊழியக்காரருடைய தேவை, வேலை. அல்லேலூயா. ஒருவேளை நீ குத்தப்பட்டா நம்ம பாஸ்டர் ஒருவேளை சொல்லியிருப்பார், ஆனால் அது பாஸ்டர் சொல்ல, ஆவியானவரோடு பேசுகிறார். அல்லேலூயா. நீ குத்தப்படுகிறாய். இப்போ குத்தப்படும் போது என்னாகும்? நம்முடைய இதயம் சரியாகும். சொல்லுங்க, இருதயம் சரியாகும். இருதயத்திலே குத்தப்பட்டவளாய் ஆசிமா பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. அருமையான ஒரு அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இங்கே நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவர் உயிர்த்தெழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். ஆனால் இப்போ அவர் என்ன கேட்குறாரு? இந்த சிலுவையில் அவர் உயிரோடு எழுப்பின காரணம் மனம் திரும்பு. சொல்லு, நான் மனம் திரும்பணும். ரெண்டாவது சொல்றாரு, நீ ரட்சிக்கப்படு, திருமுழுக்கு பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். இதுக்காகத்தான் அவர் சிலுவை மரணத்தை சந்தித்தார். ஒரு விசுவாசி மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும். எத்தனை பேர் மூழ்கி ஞானஸ்தானம் பெறல? த டைம் டு டேக் ஃபுல் பேப்டிசம், நாட் குவார்டர் பேப்டிசம். நீ நிறைய பேர் என்ன பண்ணுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவிடம் தெளிச்சுட்டா பண்ணுவாங்க, எங்கன்னா போய் தொழிலான அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த மாதிரிலாம் அனுப்ப மாட்டோம் நம்ம. அல்லேலூயா. இங்கே வந்தால் முழுசாவா, அல்லேலூயா, முழுமையாக மாறு. ஃபுல் காஸ்பல், முழுமையான சத்தியம் ஒரு முழு மனிதனுக்கு தேவை. முழுமையான சத்தியம் என்ன? இயேசு பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், திரும்ப வருவார். இதுதான் ஃபுல் காஸ்பல். இந்த காஸ்பல் நமக்கு என்ன சொல்றது? மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், ஆண்டவர் உரைக்காய் காத்திரு. இதைத்தான் இயேசு சிலுவையிலே சொல்லாமல் சொன்னார். சிலுவை, இயேசுவின் சிலுவை இறை பலனை, கடவுள் சக்தியை, ஆண்டவருடைய பலனை உனக்கு கொடுக்கின்றது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவானவர் அப்போஸ்தலர்கள் பேதுரு மூலமாக அறிவிக்கப்பட்ட வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள். இருதயத்திலே உங்களுக்கு குற்ற உணர்வு உண்டானால், பாவ உணர்வு உண்டானால், டர்ன் டு காட். உலகத்தை விட்டு, உலக ஆசாபாசங்களை விட்டு, உலக சிந்தனைகளை விட்டு, உலகத்திலே உங்கள் பட்டங்களையும் பதவிகளையும் பணங்களையும் வருமானங்களையும் சொத்துக்களையும், ஆஹா நான் எவ்வளவு பெரியவர்கள் காலர் தூக்கிறதை விட்டுட்டு கர்த்தரை தேடு. அல்லேலூயா. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்கள், பின்னால் இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சொல்லுகின்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சிலுவை நமக்கு என்ன போதிக்கிறது? அவரிடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், தூய ஆவியுடைய பலனை, ஒத்தாசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது சிலுவை மரணம் நமக்கு போதிக்கின்றது. மூன்றாவது ஆலோசனை அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம்.
பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு. எல்லாரும் என்ன பாருங்க, இங்க யாரை பத்தி சொல்றாங்க? நம்ம எல்லாருக்கும் பைபிள் தெரிஞ்சிருக்கணும். யாருப்பா? டேய், முதல்ல எழுதுன்னு சொல்ல கத்துக்கடா. பர்னபாஸ் யாரு? அநேக தவறுகளை செய்தவன், குற்றம் புரிந்தவன். ஒரே சமயத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலிலே பல வருடங்களாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றான். இப்போது இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு அந்த கொலைபாதகனாகிய பர்னபாவை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள், பரபாசை விட்டுவிடுங்கள். பர்னபாஸ் இல்லை, பரபாசை விட்டுவிடுங்கள், இந்த இயேசுவை கொலை செய்யுங்கள். வாசிமா. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இவருக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க இப்போ? எது சொல்றாரு சொல்லுங்க? ஜீவாதிபதி. அல்லேலூயா. ஜீவனின் அதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவா அதிபதி, எல்லா ஜீவன்களுக்கும் அதிகாரத்துக்கும் உடையவர். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கின்றது. அவர் அனைத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்கிறார். ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கின்றோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. எவனை? ஒழுங்கா மரியாதையா 3ஆம் அதிகாரத்தை போய் வாசித்து அடுத்த வாரம் யார் சொல்றாங்களோ உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க போறேன். எவனை? சப்பானியை. நீ நிறைய பேர் சப்பானிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாகலை. சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. எல்லாம் கைத்தட்டு பார்க்கலாம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, சிலுவையின் உபதேசம், சிலுவையின் நற்செய்தி ஒரு சுக செய்தியாக மாறுகிறது. அது ஆசீர்வாதத்தின் சுக செய்தி. அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். சர்வாங்க சுகம். அல்லேலூயா. சர்வாங்க சுகம் என்பது என்ன? ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே. சொல்லுங்க. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது. எத்தனை பேர் நம்புறீங்க? பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரநீந்த ஜீவனிதே. பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லை என்பதை அழிக்க செய்து நிறைவு என்ற ஒரு சமாதானமான ஒரு கட்டமைப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவின் நாமமே செய்தது என்று சொல்லுகின்றார்கள். சிலுவை சிந்தின இரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைக்கும் அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 30, 31, 32 3 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை. மரத்திலே தூக்கி. எல்லாரும் என்ன பாருங்க, மரம் என்ன? சிலுவை தான் சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்ல. மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் அவரை எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். வலது கரத்தினாலே உயர்த்துங்களேன், சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேர் வலது கரம் கொண்டு வரலையா? வலது கரம் எது? வலது கரம்னு சொன்னால் இடது கரத்தை தூக்குறாங்க. பாவம், ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. எல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்க.
சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் உயர்த்தியது அன்புக்குரிய சகோதர சகோதரிமாரே, நாம் ரட்சிக்கப்படுவதற்காகவும் நாம் பாவ மன்னிப்பை அடைவதற்காகவும் இயேசு சிலுவையை சுமந்தார். இந்த பூமியில் எத்தனையோ பேர் மரிச்சாங்க, இறந்தாங்க. இந்த பூமியில் ஒருத்தரும் பாவ மன்னிப்பு பெற முடியாது. ஓரிரு சபைகளிலே பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒன்று கொடுத்து நீங்கள் உங்கள் தப்பெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு அவங்க பாவமெல்லாம் மன்னிக்கப்படும். இயேசுவை கல்லறியை எடுத்துட்டாங்க ஜனங்கள்லாம். ஏன் கல்லறியை அவர் எடுத்துட்டாங்க? அவர் சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்ட, எழுந்து நட என்றார். கைத்து சொல்லுங்க அல்லேலூயா. பரிசேயர்கள் பார்த்து சொன்னாங்க, பாவத்தை மன்னிப்பதற்கு இவர் யார்? இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர் சொன்னார், எனக்கு மட்டும்தானா உரிமை இருக்குது அப்படின்னார். அல்லேலூயா. பாவத்தை மன்னிப்பதற்கு உரிமையை பெற்றுக்கொண்ட ஆண்டவர் சொல்கின்றார், உலகம் முழுவதும் மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் சொல்லுது, அவராலே அன்றி வேறொருவராலும் இல்லை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கையை தட்டு சொல்லுங்க அல்லேலூயா. கை தட்டாதவங்க மட்டும் கை தட்டுங்க. ஆமாம், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. எவ்வளோ சிரிக்கிறோமோ அவ்வளோ இன்னும் கொஞ்ச நாள் வாழுமா. எவ்வளோ சிரிக்கிறோமோ, ஆமாம், அதனால தான் சிரிக்க வைக்கிறோம். அல்லேலூயா. சிரிக்க வைக்கிறது நடிச்சு வச்சு சிரிக்க வைக்கிறதில்ல, உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சி, சந்தோஷம். 4 வார்த்தை சொன்னேன். ஒன்றில் சிலுவையில் நற்செய்தி நமக்கு பிரியமானவளே தேவனுடைய பலனை கொண்டு வரும். சிலுவையின் நற்செய்தி பிரியமானவளே நம்முடைய வாழ்க்கையில் பாவ உணர்வை கொண்டு வரும். சிலுவையின் செய்தி நற்செய்தி பிரியமானவளே பாவ உணர்வு மட்டுமல்ல, அது சர்வாங்க சுகமாகிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சிலுவையின் நற்செய்தி பாவ மன்னிப்பை கொடுக்கும். அது மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு. இறுதியாக இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை சுகவாழ்வை பெற்றுக்கொண்ட மனிதனுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை ஈவாக கொடுக்கின்றார். வாசிங்க 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 36 40 வரை. எல்லாரும் எழுந்திருக்கலாம். பகுதி வாசி ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது கந்தகே மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். இன்னும் தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால், கூட விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். எல்லாரும் என்ன பாருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா. அண்ணாச்சிகளில் கிடைக்குமா சந்தோஷம்? செட்டியார்களில் கிடைக்குமா சந்தோஷம்? அன்பானவர்களே, ஒரு மனுஷன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படும் போது தேவ சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறான். திருமுழுக்கு பெருகாதவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நற்செய்தி. மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு
உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா வாங்க ஞானஸ்நானம் எடுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கந்தேகே மந்து என்றன் கந்தேகே நாட்டை சேர்ந்தவன், ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்தவன், அவனுக்கும் இந்த இஸ்ரவேல் தேச மக்களுக்கும் உடன்பாடு கிடையாது. அவன் வழிபடுகிற கடவுள் வேறு, இவர்கள் சொல்லிக் கொடுக்கிற கடவுள் வேறு. அவனுடைய இறை நம்பிக்கை வேறு, இவர்கள் இறை நம்பிக்கை வேறு. கந்தகே மந்திரியுடைய இறை நம்பிக்கை, அவருடைய ஜாதி ஜனங்களுடைய மந்திரிக்கை என்ன, அவங்களுடைய நம்பிக்கை என்ன, விசுவாசம் என்ன, பல தெய்வ வழிபாடு, கண்டதெல்லாம் தெய்வமாக வணங்கினான். ஆப்பிரிக்கா தேசத்தில் இன்றைக்கும் அநேக அவருடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் ஏக இறைவன் ஒருவனை மட்டுமே வழிபடுவார்கள். கையை மேலே தூக்கி கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏக இறைவனாக ஒன்றான மெய் தேவனாக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்தான். பிலிப்பு அவனை பார்த்து சொல்கின்றான், நீர் அவரை விசுவாசிப்பது உண்டானால் நீ நாங்கள் வழிபடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார் என்பதை விசுவாசிப்பாயனால் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கின்றான். திரும்பி பார்த்தான், வாழ்க்கை திரும்பி பார்த்தான். ஜனம், இனம், சாதி, மக்கள், குலம், கோத்திரம், அவங்களுடைய சமய வழிபாடு எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுஜிபி. தேவகுமாரனாகிய இயேசுதான் ரட்சகர். நாங்கள் வழிபட்டு வந்த கடவுள் எல்லாம், தேவர்கள் தேவதைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே தோன்றின யெகோவா இறைவனாக ஏக இறைவனாக இயேசு கிறிஸ்து மட்டுமே ஜீவிக்கிற ஜீவாதிபதியை தெரிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்தான். தன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தான். அவரை ஏற்றுக்கொண்டான், திருமுழுக்கு பெற்றுக்கொண்டான். இவன் கேட்காமலே இயேசு அள்ளி கொட்டிட்டார் பாருங்க. என்னத்தை? சந்தோஷத்தை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய மனம் புதிதாகும் போது, இறை நம்பிக்கை, இறை விசுவாசம் ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைக்கும் போது, அவர் திருக்கட்டளைகளுக்கு நாம் மதித்து திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளும் போது அளவில்லாத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்மை அறியாமலே நமக்குள் தாண்டவமாடும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் உண்மை பிரியமானவர்களே. சிலுவையின் தியானம், சிலுவையின் நற்செய்தி பலனை தரும், பாவ உணர்வை கொண்டு வரும், தேவ ஆசீர்வாதத்தை, சர்வாங்க சுகத்தை உங்களுக்கு கொண்டு வரும், பாவ மன்னிப்பை கொடுக்கும். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, இந்த சிலுவையில் நற்செய்தி, சுக செய்தி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த சந்தோஷத்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மட்டும் ஒருவருக்குள் மட்டுமே கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். கண்கள் மூடலாமா? ஜெபம் பண்ணலாம். ஜெபத்தோடு கூட நாம் திரும்பி போவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, இல்லையே, தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, இல்லையே, தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் நடப்பதில்லையே. நடப்பதொன்றும் உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் நடப்பதில்லையே. ஆகும் நீ சொல்ல என் நாடுமே, ஆகாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. ஆகும் நீ சொல்ல என் நாடுமே, ஆகாதது என்னால் ஒன்றும் இல்லையே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பணமோ, பதவியோ, பட்டங்களோ, தானங்களோ, தர்மங்களோ, புண்ணியங்களோ, புகழ்ச்சியோ ஒரு மனிதனை ரட்சிக்காது. இயேசு ஒருவர் மட்டுமே நம்முடைய பாவத்தில் நம்மை மீட்க சக்தி படைத்த மாபெரும் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய உள்ளங்கள் அவருக்கு சொந்தமாகட்டும்.
நம்முடைய இல்லங்கள் அவருக்கு சொந்தமாகட்டும். நம்மை அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவரே, தகுதி ஒன்றும் இல்லை சுவாமி, எங்கள் தகுதிகளெல்லாம் அழுக்கான கந்தை சுவாமி, எங்களை புனிதப்படுத்த நீர் ஒருவர் மட்டுமே. எங்கள் குற்றங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். 51ஆம் சங்கீதத்திலே தாவீது சொன்ன பிரகாரமாக சுவாமி, ஆண்டவரே, எங்கள் வேதனை உண்டாக்குற வழிகளெல்லாம் நாங்கள் திரும்பி வர எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. உம்மை காயப்படுத்தினது சுவாமி, குற்றப்படுத்தின சுவாமி, நொந்து கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மீண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவருடைய சமூகத்தில் கொடுக்கின்றோம். இழந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சி எங்களுக்கு திரும்ப தார். உமது திருவுறவுக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உமது உறவு எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் பயணம் இனிதாக மாறட்டும் சுவாமி, எங்கள் வாழ்வு சுகமாக மாறட்டும் சுவாமி. சர்வாங்க சுகத்தை ஆண்டவரே அவனுக்கு இந்த நாமம் மட்டுமே கொடுத்து இந்த அறிக்கை சொல்வது போல சுவாமி, அந்த சர்வாங்க சுக வாழ்வு உமது பெயரிலே வந்த ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக உமது வேலைக்காரனாய் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்றவரை எல்லில் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்றவரை எல்லில் வாழ்த்துவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you. Thank you.